அடுத்ததா ஸ்கிரீன் பிளே. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபாரின்ல நடக்கிற மாரி தான் இருக்குது. அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில நடக்கிற மாரி. அது வந்து இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாவே இருக்குது. ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சில கேரக்டர் மாட்டிக்கிறாங்க. அங்க சிக்னலே இல்ல. ஒரு நடு ரோட்ல மாட்டிக்கிறாங்க. எங்க போணும்னாலுமே 40, 50 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறனால இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுபோக இந்த படத்துல ஒரு முக்கியமான கிரைம் இன்வால்வ் ஆகுது. அந்த கிரைம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அது என்ன கிரைம் நம்ம ரிவீல் பண்ண முடியாது. சோ அந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கண்ட்ரி கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கும்னு யோசிச்சிருந்தாங்களா என்ன ஏதுங்கிறத பத்தி தெரியல. பட் இந்த கதைக்கு நடக்கக்கூடிய கதைக்களமும் இந்த கதையோட சூழலும் வந்து ரொம்பவே அழகா ஸ்கிரீன் பிளேல பொருந்தி போயிருக்கு. திரைக்கதை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மகிழ் திருமேனி அவரோட ஸ்டைல்ல ரொம்ப கிளாஸான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகக்கூடிய ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சதுமே விறுவிறுன்னுலாம் போயிற மாதிரியான ஒரு கதைலாம் கிடையாது. படம் ஆரம்பிக்கும் போது த்ரிஷா, அஜித் அவங்க 2 பேருக்குமான அந்த காதல் காட்சிகள் அவங்க எப்படி பார்த்தாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15, 20 நிமிஷத்துக்கிட்ட அந்த சீக்வன்சஸ் போகுது. கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ஸ்டோரி செட்டப் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீக்வன்சஸ் பார்க்கும்போது எஸ்டாப்லிஷ்மென்ட், ஸ்டோரி செட்டப் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தாட் வரலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற மீதி படத்துக்கான பேஸ் வந்து அந்த சீக்வன்சஸ் எல்லாம் வருது. அதனால அந்த காட்சிகள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸுமே மிஸ்டீரியஸா தான் இருக்குது. அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுமே சும்மா ஒரு 4, 5 பசங்க கார்ல வந்துட்டு சண்டை போடுறது, வம்புக்கு இழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கட்டும். அப்போ ஹெல்ப் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு 2, 3 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன மாதிரியான கேரக்டர், யார் என்னவா இருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால பெருசா அசியூமே பண்ண முடியலங்கிற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு.